இந்த மாதிரி வாட்டர் லில்லி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் வைக்கணும்னு ஆசையா? எப்பயுமே இந்த செடியில் பூ இருக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ அந்த ட்ரிக்ஸை பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கார்டன் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு நிறையவே இதில் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பூக்கிறதுக்கும் நல்லா உங்களுக்கு தழைச்சி வளர்கிறதுக்கும் நல்ல நியூட்ரியன்ட் தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நிறையா மொட்டு செடி நல்லாவும் ஹெல்த்தியாகவும் வளரும். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏபி ஃபெர்டிலைசர் தாங்க. இது எல்லா உரக்கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த டிஏபி ஃபெர்டிலைசரை எல்லா மற்ற நியூட்ரியண்ட்டாக நீங்கள் மற்ற செடிங்களுக்கெல்லாம் பயன்படுத்தியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த லில்லி செடிக்கும் வாட்டர் லில்லிக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் மற்ற செடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இதில் பயன்படுத்த முடியாது. இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேப்பரில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற டிஏபி ஃபெர்டிலைசரை மடித்து இந்த செடிக்கு கீழே அந்த சேத்து பகுதியில் நீங்கள் ஆழத்தில் வச்சு விட்டுடணும். இதை நீங்கள் தொடர்ந்து 20 நாளுக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த செடி எப்பயுமே பூவோடவும் நல்ல இலைகளோடையும் நீங்கள் பார்க்க முடியும். இது நீங்கள் 20 நாளுக்கு ஒரு தடவை தொடர்ந்து செய்கிறத பொறுத்து இந்த செடியோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கார்டன் ரிலேட்டடான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமான ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் கார்டனையும் நல்லா ஆக்கிக்கலாம்.